அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்க ராசியிலேயே தான் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு ஜென்ம குருவாக இருந்தாக என்ன பாதிப்பு வரும், என்ன நன்மை வரும் என்பதை பற்றி எல்லாம் நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்களை போட்டிருக்கிறோம். குறிப்பா ஜென்ம குரு உடல்நலத்தை பாதிக்கும், இடமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சந்திரன் மேல குரு இருந்தாகவே வேலையில இடமாற்றம், தொழில மாத்துறது, ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கிறது, இதெல்லாமே ஜென்ம குரு பாதிப்பு கொடுக்கும். ஒரு சில விஷயத்துல நன்மை எப்படின்னா, குரு 7ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் பெருசா ஆகாம இருக்கும். கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும், அது எல்லா குடும்பத்திலையும். இந்த குரு பாக்குறதுனால திடீர்னு பெரிய விரிசல்கள் விழாம பார்த்துக்கும். ரெண்டாவது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் ஏற்படும். அதே போல பிள்ளைகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன்கள் வர்றது, தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது போன்றவையும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நேர் வலுவாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களையும் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதே போல இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுறதுன்னா உக்கிரமாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு கிரகம் ஃபோர்ஸ்ஃபுல் ஆகுது, இயல்புக்கு மாறான நிலையை அடையுதுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுனாவே தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்யும். இப்போ குருவை பொறுத்தவரையிலும் சுப காரகத்துவங்கள் கொண்ட ஒரு கிரகம். அப்போ அதோடைய காரகத்துவத்தையும் செய்யும், அதிகப்படுத்தி உக்காந்துங்கிற இடத்தோட ஆதிபத்திய பலனையும் செய்யும். அது எந்தெந்த விஷயம்னாக்க, இந்த குரு 8க்குரியவன் மற்றும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த 2 ஆதிபத்திய பலன்களை உங்க ராசியின் மூலமாக, உங்க லக்னத்தின் மூலமாக செய்யும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சனி வக்ரமாய் ஏற்கனவே 10ஆம் பாவகத்தில் இருக்கு. அதுவே தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்குது, வேலையில வருமானம் சரியா வரல, அல்லது ஒரு இடமாற்றம் ஏற்படுது போன்றவையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இப்ப இருந்துகிட்டு இருக்கும். அல்லது புதிய முயற்சி, புதிய தொழில ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுல கொஞ்சம் வருமானமும் வந்திருக்கும் புதிய விஷயம் ஆரம்பிச்சவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சனி வக்கரமா இருக்கு அவங்க ஜாதகத்துல, அதுதான் காரணம். இப்ப 10ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறும்போது ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த சனி ஒரு பாவ கிரகம், அது வக்கரமாகும் போது தன்னுடைய பாவ காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யுது, அதுதான் காரணம். இப்ப இந்த சனி நவம்பர் 15ஆம் தேதி வரல வக்கரத்தை தான் இருக்கும். அப்போ குருவும் இந்த நேரத்துல வக்கரமாகுதுனாக எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அல்லது பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா. அதே போல இந்த குரு வக்கரம் ஆகிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்கரம் ஆகுது. அப் டு 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரல வக்கரகதியில் தான் இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா என்பதை பற்றி தான் ஒரு பொது பலனாக பார்க்க போறோம். இப்ப இந்த குரு நேர் வலுவோடு இருந்து உடல் நலத்தெல்லாம் பாதிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த உடல்நல பாதிப்பு இல்லாம இருக்கும், அதுதான் முதல் பாசிட்டிவ். ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா உங்களுக்கு வராது, கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்துதான் வக்ரம் ஆகுது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா 8க்குரியவன் உங்க ராசிலேயே இருந்து வக்ரமாகும் போது ஒரு நெகட்டிவ் தாட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதாவது எதிர்மறை எண்ணங்களால சில நேரங்கள்ல நடக்காது, செய்ய முடியாது, இது வராது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு தன்மை ஏற்படும் போது உங்களால சாதிக்க முடியாது. நீங்க இன்டர்வியூக்கு போறீங்கன்னாக்க அங்க எடுத்த உடனே நமக்கு கிடைக்குமா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற எண்ணத்திலேயே நீங்க போனீங்கன்னா வேலை கிடைக்காது. பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும் முக்கியமா. அடுத்தது, இந்த வேலையில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 100%. ஈவன் மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு வேலையில அன்சாட்டிஸ்பேக்ஷன் ஏற்பட்டு அல்லது ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கிறீங்க இல்லையா, இப்போ மேலும் இந்த சனியும் ராகு சாரத்துல அக்டோபர்ல இருந்து இருப்பாரு. அதனால ராகு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு பயணம் ஏற்பட்டு வேலை மாறுதல்கள் ஏற்படும். ஒரு தொலை தூரமாக கூட பயணம் ஏற்படலாம், ஒரு புதிய திட்டத்தை கூட கையில் எடுக்கலாம். சொந்த தொழில் எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல சில பேர் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கூட்டாளிகள் வந்தாங்கன்னா கூட்டாளிகளோடு சேர்ந்து சொந்த தொழில் செஞ்சிடாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. அதே போல உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே போல சில பேருக்கெல்லாம் கடையை மாத்துறது, இடமாற்றம் வேலையில இதெல்லாமும் ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வேலை மாறுதல் ஏற்படுது.
ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையுங்க. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். கருத்து வேறுபாடுகளோடு இருந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரே வீட்டுல இருந்துட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னாக்க, இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால, குருவோட பார்வையினால கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த விரிசல்கள் நீங்கும். அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்துல கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குறிப்பா வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால செலவு அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, அது தீரும். பெரிய அளவுக்கு வாழ்க்கை துணைவருக்கு பாதிப்புகள் இல்லை. இனிமேல் வாழ்க்கை துணைவருடைய உடல்நலம் தேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் தீரும். அதே சமயத்துல இடமாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு வேலையே கிடைக்கும். அந்த இடமாற்றம் நல்லதா இருக்குமா அப்படின்றது தான் இப்ப பெரிய கேள்வியே. இடமாற்றம் ஏற்படும்ன்றது சொல்றோம், ஈஸியா தான். ஆனா போற இடமும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு உங்க சுய ஜாதகமும் ஒரு காரணமா இருக்கும். இப்போ உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு, உங்களுக்கு நடப்பு தசாபுக்தி நல்லதாக இருக்கு அப்படின்னாக நீங்க போற இடம் நல்லதாவே இருக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதை விட பெட்டரா இருக்கும், பெட்டரான சேலரி வாங்குவீங்க. உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல குரு அப்படின்னாக, அல்லது சனி வக்கரமா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா மூவ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க. மூவ் பண்ணா கண்டிப்பா அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் நீங்க போய் சேருவீங்க, பயப்பட வேண்டியது இல்லை. சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமாகல, நீசம் பெற்று இருக்கு அல்லது பகை வீட்டுல இருக்கு அப்படின்னாக, இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்குது. அங்க போனாக பெட்டரா இருக்குமான்றது ஒரு டவுட்டா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா அப்படி புதிய வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க போங்க. குரு என்னதான் உங்க ஜாதகத்துல பலம் இழந்து இருந்தாலையும் கோச்சாரத்துல சந்திரன் மேல குரு வரும்போது இடமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். உங்களால இங்கேயும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்க அந்த புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க போகலைன்னா இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு டென்ஷனாவே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ புதிய வேலைக்கு நீங்க போயிடுறது நல்லது. அங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் சப்போஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும், பயப்பட வேண்டியது இல்லை. அதே போல எதுக்கும் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க போறதும் நல்லதுதான். உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கு அல்லது ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு அல்லது நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க தாராளமா போலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இல்லாதவங்களும் போலாம், வாய்ப்பு கிடைச்சா போலாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க திடுதிப்புன்னு போகக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்ப இருக்கிற வேலை மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். வேலையை புதிய வாய்ப்பு கிடைக்காம விடக்கூடாது. இந்த வேலை விஷயத்துல கிளியரா புரிஞ்சுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடியே ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றத்தின் மூலம் வருமானம் வரும். இனிமேல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது குறிப்பா இந்த குரு என்பது தனக்காரகன் புத்திரக்காரகன். அந்த வகையில குரு வக்கரமாகும் போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பொருளாதாரம் வரும், கடனுடைய அழுத்தங்கள் குறையும், கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, வருமானம் வரும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு ஆவரேஜா வந்துட்டு இருக்கிற வருமானம் எல்லாம் இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானமே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் அரசு பணியில இருக்கீங்கன்னா ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே குரு வக்கரமாகி இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கும் வேலையில ஒரு கௌரவம் மரியாதை இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். இந்த சனி வக்கரம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து ஒர்க் ப்ரெஷர் கொடுக்குறாரு இல்லைங்களா, இந்த குரு பகவான் அதை சமாளிக்க வைப்பாரு. இந்த ஒர்க் ப்ரெஷரை சமாளிச்சு நீங்க அதுல சஸ்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பாரு. நேர்மறை சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு போதும், எதிர்மறை சிந்தனை வரக்கூடாது. நீங்க ஆப்போசிட்டா திங்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெகட்டிவா தெரியும். நெகட்டிவா திங்க் பண்ணாம பாசிட்டிவாவே திங்க் பண்ணி போங்க, கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்களே நடக்கும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள்லாம் வரும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா காதல் இருக்கீங்க, காதல் பிரிந்திருக்கு அப்படின்னாக்க பிரிந்த காதல் சேரக்கூடிய வாய்ப்பும் வரும், அல்லது ஒரு புதிய காதல் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில். அதே சமயத்துல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னாக்க அல்லது சரியாவே பேசிக்கல அப்படின்னா கூட இந்த நேரத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படும், மகிழ்ச்சியாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு வக்கரம் ஆகிறதுனால நீண்ட காலமா திருமணமே ஆகாம தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கூட ஏதோ ஒரு வகையில திருமணத்திற்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திங்க. குறிப்பா அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க
கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ஒரு மந்தத்தன்மை நீங்கும். உடல்நலத்துல அடிக்கடி பாதிப்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கி அவங்களும் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உயர்கல்வியில நல்ல ஒரு இடத்துலயே ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்திலே குரு வக்ரம் பெற்று இருக்கு அல்லது திரிகோணாதிபதிகளுடைய தசாபுக்தி நடக்குதுன்னா புத்திர பாக்கியம் இப்போது கிடைக்கும். ஏன்னா குரு வந்து புத்திரக்காரகன், தனக்காரகன், மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்கு நீண்ட காலமா முயற்சி பண்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில மனக்கவலைகள், அவங்களுக்கு செலவுகள், சில பிரச்சனைகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பிள்ளைகள் வகையில வந்து சுப செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. சோ அவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த பிள்ளைகள் வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஒரு பொசசிவா அவங்க மேல ஒரு அன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது விட்டு விலகவும் முடியாது. அதே போல கூடவே இருந்தாலும் சில பிரச்சனைகள் வருதுன்ற எண்ணங்களும் வரும். ஆனாலும் பிள்ளைகளுடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு வரன் அமைகிறது, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால இந்த நேரத்துல பெருசா நீங்க டிஸ்டர்ப்ட் ஆக மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக 8க்குரியவன் ராசியில் இருக்கிறது, அந்த ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டாதான் கொஞ்சம் நெகட்டிவ் தாட், கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால லாப நோக்கோடு செயல்படுவீங்க, லாபங்கள் வரும், நண்பர்களுக்கு உதவுவீங்க. அதனால ஒரு பிராட் மைண்டோட மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதன் மூலம் உங்களுக்கு பேர் புகழ் அந்த ஏரியாவில் கிடைக்கும். நீங்க வசிக்கக்கூடிய தெருவா இருக்கட்டும் அல்லது இருக்கக்கூடிய கம்பெனியாகட்டும், இருக்கக்கூடிய பிளேஸ்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா அரசு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் அவங்க வேலையில கிடைக்கும். அதே போல அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா உங்க கட்சியில நேம் அண்ட் ஃபேம் கிடைச்சி உங்களுக்கு சற்று பொருளாதார ரீதியாக கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். முதல்ல ரிஷபத்துக்கு குரு வக்கரமாகிறது நல்லதுதாங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு சனி வந்து நவம்பர் 15ஆம் தேதி வரலும் வக்கரத்துல இருப்பாரு. அது வரலும் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா யாருக்கெல்லாம் சனி வக்கரம் ஆகலையோ அவர்களுக்கு மட்டும்தான். அவர்களுக்கு கொஞ்சம் வருமான தடையா இருக்கிற மாதிரியும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரியும், டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. நவம்பர் 15க்கு பிறகு உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், டென்ஷன் குறையும், வேலை விஷயமா புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னாக்க புதிய வாய்ப்பு கிடைக்கும். இதுவரையில வேலைக்கு போகாதவர்களுக்கு கூட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது ஓன் பிசினஸ் பண்ணி ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல இந்த குரு வக்ர காலம் என்பது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம், தடைகள் நீங்கும் நேரம் என்றே சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க குரு உங்க சுய ஜாதகத்துல வக்கரமாகல, நீசம் பெற்றிருக்கு அல்லது அஸ்தங்கமாயிருக்கு அல்லது பகை வீட்டுல குரு இருக்கு, எனக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது அல்லது 8க்குரியனுடைய தசை நடக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் மட்டும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாத்தி, அங்கவஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. திருச்செந்தூர் முருகபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னாக்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்குமே நன்மைகள் உண்டு. சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாவே இருக்கு, குரு உங்க ஜாதகத்துல வலிமை இழந்து இருக்கிறாரு, அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த தடை இருக்கும். குரு வக்கரமாச்சு, எனக்கு இன்னுமே நல்ல பலன் நடக்கல, ஒண்ணும் நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகபெருமானை கெட்டியா பிடிச்சிங்க. அவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்குன்னாக அது எப்படியாப்பட்ட தடையா இருந்தாலும் உடைஞ்சு போயிடும். நீங்க சக்சஸ் ஆகிறது உறுதியாகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.